பொதுவாக நம்ம எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையில தான் சிக்கி சுழண்டு கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அக்கம் பக்கத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, எந்த ஒரு விஷயமானாலும் எங்க போனாலும் அங்க ஒரு பூதாகரமா ஒரு பிரச்சனை நம்மள வரவேற்க காத்துட்டு நிற்கும். ஆனா நீங்க யாராவது ஒருத்தர் எனக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா நிம்மதியா சாட்டிஸ்ஃபைடா ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு என்னுடைய கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அப்படி இருந்தால் அதை சொல்லுங்க. அதே சமயம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் ஒரு பிரச்சனையே சொல்லுங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ என்னை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸியான ஷெட்யூலில் தான் நம்ம இருந்தோம். டெய்லி ஒரு 10 பேர் 20 பேர் என்னை சந்திப்பதற்காக பிரச்சனைகளோடு வருகிறவர்கள் நிறைய. அப்படி இருக்கிற பட்சத்தில் வராங்க இல்லையா, அப்போ சில பேர் ஃபோன் அடித்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வரும்போது, அம்மா நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், சொல்லுங்க என்ன வேணும், எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு வந்தேன்னு சொல்லுவாங்க. திருப்பி நான் கேட்பேன், ஏதாவது ப்ராப்ளத்துக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி திருப்பி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை கடவுள் புண்ணியத்துல என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய தாய் தகப்பன் மூதாதையர்கள் வழியில செய்த புண்ணியம், நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எனக்கு கடன் இல்லை, பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு ஒரு 1000 பேர்ல ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லியிருப்பாங்க. அது லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி சொன்னவங்களை எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஏன்னா இந்த லைஃப்ல பிரச்சனைகள் என்பது நம்ம கூடயே பிறக்கிற ஒரு விஷயம். அதுல விதிவிலக்காக ஒரு மனிதன் அப்படியே பிரச்சனை இல்லைன்னா கூட அப்படியே பிரச்சனையோட இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க நிறைய பேர். அப்படியான சமுதாய சூழல்ல மனசு விட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன், இறைவனுக்கு நன்றி, என்னோட பெத்த தாய் தகப்பனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சொற்பம். இன்க்ளூடிங் மீ. நம்ம ப்ராப்ளத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு லைஃப்ல. அது மாதிரி ஏன் இப்போ பர்டிகுலரா நம்ம இதை பத்தி பிரச்சனை அப்படின்னு பேச வரோம் அப்படின்னா, இப்போ வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது அப்படின்னா சமாளிச்சு லைஃப்ல தாண்டி போயிடலாம். ஆனா வாழ்க்கையே பிரச்சனை தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ, இப்போ சமீபத்துல ஒரு இது சேலம் சைட்ல இருந்து ஒரு ஃபேமிலி நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. வந்ததுல இருந்து அழுக்காச்சுதான், அழுது 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 அந்த ஹஸ்பண்டும் அழறாரு, அந்த ஒய்ஃபும் அழறாங்க, அந்த குழந்தைகள் 2 குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளும், குழந்தைன்னா சின்ன பிள்ளைங்க இல்ல, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, ஒரு +2 படிக்கிற பையன் அழறாங்க. அழுகைதான். அப்படியே அவங்களால அவங்களோட பிரச்சனையை முழுசா என்கிட்ட சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுக. சரி, நான் எப்பயுமே அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருப்பேன். நானும் அழமாட்டேன், அடுத்தவங்களையும் அழக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எங்க அழறமோ அங்க நமக்கு நம்மளோட வீக்னஸ் ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். அது மாதிரி ஆனா இந்த இடத்துல நானே அவங்கள அலோவ் பண்றேன். சரி அழட்டும், அவங்க மனசுல உள்ள பாரம் என்னிடம் அழுவதனால் குறைகிறது என்றால் அவர்கள் அழுது அந்த பாரத்தை குறைச்சிக்கட்டும், அவங்க அழுது முடிச்சுட்டு என்கிட்ட பேசட்டும்னு வெயிட் பண்ணி அவங்க கிட்ட பேசணும். அவங்க அவங்களுடைய ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டாங்க. என்னன்னா, அம்மா தயவு செய்து நீங்க எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் பேசியிருக்கீங்க, நீங்க என்னுடைய இந்த பிரச்சனையை நீங்க தயவு செய்து நீங்க பேசுங்க, பேசி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரதுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்தோம், அவங்களை சரி பண்றதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்பவும். இப்ப அதனால அத சொல்றாங்க அவங்க, நிச்சயமா எங்களோட பிரச்சனையை நீங்க பேசணும், இது சாதாரணமா எல்லா இடத்துலயும் நடக்கிற சாதாரண பிரச்சனை தான். ஆனா அதுல அவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருந்தா, எந்த அளவுக்கு அவங்க இந்த டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிருந்தா இத என்கிட்ட இத பத்தி நீங்க பேசுங்கன்னு சொல்லுவாங்கன்னு பாத்துடுங்க. இப்ப அது மாதிரி இது சாதாரண பிரச்சனை தான். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தினம் தினம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. இப்ப வரப்போற பதிவுகள்ல நிறைய நம்ம இந்த பிரச்சனைகள் பத்தி பேசுவோம். ஏன்னு வச்சுக்கிடுங்களேன், இன்னைக்கு இந்த மாதிரி அக்கம் பக்கத்துல சண்டை, பிரச்சனை, அடிதடி,
இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு உயரமான நிலைக்கு செல்வதற்கு நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுக்குலாம் நமக்கு டைமே இருக்காது. இந்த பிரச்சனையிலேயே நம்ம உழட்டிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதற்காகவே சில விஷயங்கள் முன்னோர்களால் நமக்கு உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னங்கிறீங்களா? ஆமா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானா, யாருக்குமே அடங்காதவன ஐயனார் அடக்கும், போ ஐயனார் குதிரை காலில் சீட்டை எட்டி கட்டிட்டு நீ உங்க வேலையை பார்த்துட்டு போ, அந்த ஐயனார் கேட்கட்டும் அவனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க வந்து கிராமத்துல வந்து வழக்கத்துல நீங்க கேட்டிருக்கலாம். அது போலதான் வந்து சில தெய்வ வழிபாடுகள், சில தேவதை வழிபாடுகள் நமக்கு எதிரிகளை அடக்குவதற்காகவும் வந்து அடங்காமல் அழிச்சாட்டியம் செய்யும் எதிரிகளை அழிப்பதற்காகவும் நமக்கு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அம்மா இவ்வளோ அக்ரெசிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா இதை நம்ம பேசித்தான் ஆகணும். இது ஏன் நான் பேச போறது எல்லாமே யாருக்காக அப்படின்னா, எந்த தவறும் செய்யாதவர்கள், அடாதுடி இல்லாதவர்கள், அமைதியானவர்கள், அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஐயோ பாவம்னு இருக்கிறவங்க, இவங்களுக்காக மட்டும்தான் நான் சில விஷயங்களை பேசுறேன். இப்ப வந்து அடாதுடி பண்ணுவான், வட்டி கூட்டு சம்பாதிப்பான், ரவுடித்தனம் பண்ணுவான், அனாவசியமா எய்த்த வீட்டுக்காரன்ட்ட அடுத்த வீட்டுக்காரன்ட்ட சண்டை வளர்ப்பான், அடுத்தவன் திங்கிற சொத்துல மண்ணள்ளி போடுவான், அடுத்தவன் இடத்துல போய் ஆக்குபை பண்ணிக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணுவான். ஆனா அவன் என்ன சொல்லிக்குவானா, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நிறைய பையன்களை நம்மளே பாக்குறோம். ஆனா நான் அவர்களுக்காக நான் பேச வரவில்லை. அப்ராணி, அப்பாவி மக்கள், அப்பாவித்தனமாக இருக்கிறவர்கள், வறுமை கொண்டுக்கு கீழே இருந்து எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்றதுக்கு வழி இல்லாம அடுத்தவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்களுக்காகத்தான் என்னுடைய எல்லா விஷயங்களுமே, இந்த மாதிரி அப்ராணி மக்களுக்காகத்தான் என்னுடைய எல்லா விஷயமுமே இருக்கு. இப்ப அது மாதிரிதான் இதுவுமே நான் சொல்ல வரேன். இப்ப வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அப்படிங்கும் போது அவங்க வந்து வேற எங்கேயோ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து, குழந்தைகள் வந்து ஒரு 10-11 வயசு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி ஏதோ வர்றாங்க. இப்ப அந்த இடத்துல மற்ற குடும்பங்கள், மற்ற வீடுகள் இருப்பாங்க இல்லையா? இப்ப புதுசா வந்தவன் ஒரு நல்ல வீடு, பெரிய வீடா கட்டும் போது அந்த எய்தாப்புல இருக்கிற ஓட்ட வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் உள்ளரை எரியும். உடனே வந்து பொறாமையில இவங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பான். அதே போல இப்ப வந்து என்ன செய்வானாக்க, இல்ல இப்ப ஒரு இடம் எதுக்கு வந்து ஒரு எம்டி பிளாட் கிடக்கு, அந்த பிளாட்டை வந்து இந்தண்ட இருக்கிற அந்த பழைய வீட்டுக்காரன் உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பான். இப்ப அந்த புதுசா இவங்க வாங்கி இடம் வாங்கி வீடு கட்ட வர்றாங்க அப்படிங்கும் போது அவனுடைய அந்த பயன்பாடு அங்க இடைஞ்சலா போகும். அப்ப என்ன செய்வான், உடனே எரிச்சலா பேசுவான் அவங்கள்ட்ட. இவ்வளவு நாள் நாங்க அங்க வண்டி போட்டு இருந்தோம், வீடு கட்ட வந்துட்டீங்க, நாங்க இனிமே எங்க வண்டியை போடுறது, எங்க காரை போடுறது, அப்படி. இது வந்து இதெல்லாம் முறையற்ற செயல் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல யார் சைடு நியாயம் இருக்கு? இந்த புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுறான் பாருங்க, அவன் காசு கொடுத்தான், அவன் காசு கொடுத்து இடத்த வாங்கிட்டு வந்து வீடு கட்டுறான். அப்ப வந்து இவன் சைடு தான் நியாயம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சும்மா பேர் பேசிட்டு பண்ணிட்டு விட்டுட்டா பரவாயில்ல. இடைஞ்சல், நிறைய இடைஞ்சல் கொடுக்கறது, மன உளைச்சல் கொடுக்கறது, அவங்களுடைய பொருட்களை சேதாரம் செய்வது, இந்த மாதிரி ஏதாவது செய்வனை செஞ்சு கொண்டாந்து வைக்கிறது, அவங்க நல்லா இருக்க கூடாது, இந்த வீடு கட்டக்கூடாது, இடையில நின்னு போகணும், இந்த மாதிரி செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய செய்வார்கள். அத இன்னொரு கேட்டகரி சொல்றேன் பாருங்க. இப்ப வீடு கட்டுறான் பாத்தீங்களா, அந்த ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட வரான் பாருங்க, இவன் நல்லா வந்து ஒரு வாய்ஸான ஆளா இருக்கான், நல்ல பொருளாதாரத்துல கிரேட்டா இருக்கான். அங்க ஒருத்தன் பலசு முன்னாடியே கம்மி விலைக்கு வாங்கி ஒரு சின்ன ஓட்டு வீடு கட்டிக்கிட்டு, இல்ல சின்ன மாடி வீடு கட்டிக்கிட்டு, ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலையில ஒருத்தன் கிளர்க்கா வேலை பார்ப்பான், இல்ல கடையில வேலை பார்ப்பான். அவன் அந்த காலத்துல ஏதோ அப்பா வீடு கட்டி வச்சுட்டு போயிருப்பாரு, அதுல வாழ்ந்துகிட்டு இருப்பான், ஏதோ வாழ்ந்துட்டு இருப்பான். சோ வாய்க்கும் வயிற்றுக்கும் தந்தி அடிச்சுட்டு இருப்பான். அவன் அப்ராணி. இவன் புதுசா ஒருத்தன் வீடு கட்ட வரான் பாருங்க, அவன் என்ன செய்வான்னாக்க, கொஞ்சம் காசு திமிரு, ஒரு வெளிநாடு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்த காசு அப்படியே வந்து மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டுவான். கட்டிட்டு அந்த இடத்துல தான் பெரிய ரவுடிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துக்குவான். தான் பெரிய ரவுடி, தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்த ஆட்சி செய்ய வந்தவன் போல காட்டிக்கிட்டு, அந்த ஏத்தாப்புல ஒரு அப்ராணி இருக்கான் பாருங்க, அவனை போட்டு இம்சை பண்ணுவான். இவன் வீட்டு குப்பையெல்லாம் கொண்டு போய் அவன் வீட்டுல கொட்டுவான். இவன் வீடு கட்டிட்டு இருக்கிற கல்லு மண்ணு ஜல்லி எல்லாம் அவன் வீட்டு வாசல்ல கொட்டுவான். அவனால அந்த அப்ராணி மனிதனால் கேட்க முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. இவன் வீட்டுக்கு வேலைக்கு வந்த வேலைக்காரன் எல்லாம் அவன் வீட்டு காம்பவுண்ட் ஓரமா போய் டாய்லெட் போய் வச்சுட்டு போயிடுவான். சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் அங்க கொட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இது போல் நிறைய நடக்கும். இப்ப வந்து இந்த இடத்துல யாரு துஷ்டம், இந்த வீடு கட்ட வந்திருக்கிறவன் துஷ்டம். இப்படித்தான் வந்து சூழ்நிலைகள் மாறி மாறி வருங்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப இதுல நம்மளோட சப்போர்ட் ஃபுல்லா யாருக்கு அப்படின்னா,
எதிராளியை எதிர்த்து பேச முடியாமல், அவனை எதுவுமே பண்ண முடியாம, எதுக்குமே அடங்காத ஒரு அயோக்கிய பயல அடக்க முடியாம உள்ளுக்குள்ளரையே வருந்தி நொந்து அழுது சித்திரவதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. ஒருத்தன் வீடு கட்டிட்டு வந்திருக்கான், வீடு வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றான். ஆல்ரெடி இந்த எய்த்த வீட்டுல இருந்த ஒரு குரூப் லோக்கல். எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கீழ்மட்டத்துல இருக்காங்க இல்லையா, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் பெருசா இருக்கும். ஆனா இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, ஒரு கம்பெனில வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, அதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ், வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் செட்டில்டு இந்த ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த சர்க்கிள்ங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது அவங்களோட அந்த ஒர்க் ரொட்டீன், அந்த ஷெட்யூல்னால கூட அவங்களுக்கு இருக்கலாம். நிறைய பேரோட கலந்து பேச முடியாம, பழக முடியாம, செட்டு சேர்த்துக்க முடியாம இருக்கலாம். அப்படியே அவர்களுக்கு ஒரு செட் இருந்துச்சு அப்படின்னா கூட அது அவர்களை போலவே ஜென்யூன் குரூப்பா இருக்கும். ஒரு லோக்கல் குரூப்பா ரோட்ல இறங்கி நின்று அடிதடி பண்ற அளவுக்கு, கெட்ட வார்த்தை சொல்லி சண்டை போடுற அளவுக்கான பீப்புள்ஸா இருக்க மாட்டாங்க. ரொம்ப பயந்தாங்குலிங்களா, ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அவங்க ஒரு சர்க்கிள் வச்சிருக்காங்க. அவங்க ரோட்ல குடிச்சிட்டு நின்று அடிச்சு பிறண்டுக்கிற அளவுக்கான ஒரு லெவல் தான் அவங்க இந்த வீட்டை எதிர்த்தாப்புல இருந்த வீட்டு மொட்டை மாடி எல்லாம் குடிதான் இருக்காங்க, அந்த ஓனர் கிடையாது. இவங்க புழங்கிட்டு இருக்கிற பட்சத்துல இத புதுசா ஒரு பார்ட்டி வாங்கிட்டு வருது. வாங்கிட்டு வந்தவங்க எப்படி இவங்களை அலோவ் பண்ணுவாங்களா? இவங்க உடனே என்ன செய்யறாங்க, மாடியில வீடு கட்டுறாங்க. புதுசா வாங்கினவங்க மாடியில வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி கீழே வாடகைக்கு வச்சுட்டு மேல அவங்க குடியிருக்காங்க. அது இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் புழங்கிட்டு இருந்தேன் அந்த வீட்டை, நீ இப்ப குடி வந்ததுனால, நீ வாங்கினதுனால எனக்கு புழக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இவர்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. ரொம்ப துன்புறுத்தி சும்மா சண்டை போடுறது, சண்டை போட்டு அவங்கள அடிக்கிறது. அடிப்பது என்பது அப்ப இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அது தெரியல. இப்ப இந்த பொண்ணு பெரிய பொண்ணாய் காலேஜ் போகுது, ஒரு பையன் காலேஜ் போறான். இந்த மாதிரியான சரௌண்டிங்ல தன் கண் முன்னால் தன் தகப்பனும் தாயும் ஒரு கீழ்த்தரமான நாய்கள்கிட்ட அடி வாங்கறத இந்த குழந்தைங்களால பொறுத்துக்க முடியல. அவ்வளவு கேவி அழுதுங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்ப இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, ரொம்ப அமைதியானவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்துல ஒரு ரொம்ப கீழ் நிலையில இருந்து அப்படியே படிச்சு கஷ்டப்பட்டு மேல உழைச்சி சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அவங்க யாருக்கிட்டையும் ரொம்ப தும்புக்கு போக மாட்டாங்க. ஆனா எதுக்கு உள்ளவன், நான் இதுல பெரிய ஆளு, நான் அதுல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் படிக்காத முட்டாப்பலா இருப்பான். எங்கேயாவது போய் வெளிநாட்டுல போய் கக்கூஸ் கழுவி காசு சம்பாரிச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு தான் பெரிய பிஸ்தாங்கிற மாதிரி பேசிட்டு அழைவான். தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அழைவாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் அப்படியே துச்சமா இது பண்ணுவாங்க. அவங்கள யாருமே எதிர்த்து பேசக்கூடாது, தான் பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி காட்டிவான். அந்த மாதிரியான சில ஜென்மங்கள் இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க தன்னோட சாக்கடை தண்ணியை அடுத்த வீட்டுக்குள்ள விடுறது, சாக்கடை தண்ணியை ரோட்ல விட்டு அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இம்சை கொடுக்கறது, இந்த மாதிரி சில ஜென்மங்கள் இருக்கும். அடுத்தது குப்பை, இந்த குப்பையை கொட்டி அடுத்தவங்களை இம்சை பண்ணுவாங்க. இது போலதான் அவங்க வீட்டு காரை கொண்டாந்து அடுத்த வீட்டு வாசல்ல போட்டு மறைச்சிருவாங்க. நம்ம ஒரு வாட்டி கெஞ்சணும், ரோட்டை அடைச்சி வண்டி வாகனங்களை நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சமுதாயத்துல. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா தான் தெரியும். பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இந்த ப்ராப்ளத்துல பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம், வலி, வேதனை இதெல்லாம் அவங்க அந்த ப்ராப்ளத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, இப்ப அம்மா இந்த பிரச்சனையை எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் நான் சொன்னேன். இப்ப அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறது, நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்து இப்ப ஓரளவுக்கு அவங்கள இப்ப அந்த அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் இப்ப இவங்களை நிமிந்தே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு விஷயம், கடுமையா ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்து இப்ப அந்த பூஜைகள் அவங்க வீட்டுல நம்ம செய்ய வச்சுட்டோம். அந்த பூஜைகள் இப்ப அவங்க வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இவங்க இங்க வந்தப்போ அடுத்தது ஒரு பிரச்சனைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா, அந்த பிரச்சனை இப்ப எங்களை தாக்கும் அப்படின்னு பயந்துட்டே சொன்னவங்க இப்ப இன்னும் அந்த ஒரு அவங்க ஸ்டார்ட் பண்ண அவங்க என்னன்னு கேக்குறீங்களா, அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ரோடு, அந்த ரோட்டை அடைச்சி அந்த பந்தலை கொண்டாந்து இவங்க வீட்டு மேல ஏத்திடுவாங்க. இவங்களோட அந்த மாடி இருக்கு இல்லையா, அந்த மாடி போர்ஷனோட வாசல்ல கொண்டு வந்து அந்த கட்டைகள் எல்லாம் நீட்டி வச்சு கொட்டாய் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த கொட்டாய் போடுறதுக்கு வேற வழி கிடையாது இந்த இடத்துல. ஆனா வேற மெத்தட்ல போடலாம், ஆனா அவங்க அப்படி போட மாட்டேன்னு இவங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து
கொட்டாயை கட்டுவாங்க. அதுக்கு வந்து இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டாங்க. நாங்க கொட்டாய் போட்டுக்கிறோங்க, கட்டிக்கிறோம் கட்டான்னு கேட்க மாட்டாங்க. கேட்காமலே ஆட்களை கொண்டாந்து இறக்கைய வச்சு கட்டுறா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு முறையும் இந்த மாதிரி நடந்து சண்டையா போய் அவங்க தான் அந்த லோ கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இந்த இவங்களை வந்து அடிக்கிறானுங்க போட்டு. இவங்க ஏதாவது என்னன்னு கேட்டா இவங்களை போட்டு அடிக்கிறது, கழிவு நீரை கொண்டாந்து இவங்க வீட்டு வாசப்படியில கொட்டுறது, வெற்றிலை போட்டு புகையிலையை போட்டு அதை வந்து கொண்டாந்து துப்புறது இவங்க வீட்டு வாசல்ல, துப்பி அந்த துர்நாற்றம். இந்த மாதிரியான கீழ்த்தரமான செய்கைகள் அனைத்தும் அவங்க பண்ணுவாங்க. அதை என்னன்னு கேட்க போனா உடனே வந்து சண்டை, அடிதடி. இவங்க வந்து வீக்னஸ் அப்படிங்கறதுனால ஒரு முறையும் அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இது 6 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இதுல ஈடுபட்டு இதுல வந்து சில ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்கு அப்படிங்கும்போது இதுல வந்து அஷ்டகன்மாக்கள்ல வந்து ஸ்தம்பனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த ஸ்தம்பனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்தம்பிக்க செய்வது. அது வந்து யார வேணாலும் செய்யலாம். ஆனா முறையற்ற நபர் முறையற்ற விதத்தில் தவறான நபர் மீது அதை பிரயோகம் செய்யும் போது செய்தவன் இறந்து போவான். 100% எழுதி வச்சுக்கலாம். அதாவது அடாவடி பண்ணிக்கிட்டு, தவறு பண்ணிக்கிட்டு, அடுத்தவங்களை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கிற ரவுடி பயலுங்க அடுத்தவங்களை பார்த்து அந்த மந்திர பிரயோகம் பண்ணாங்கன்னா அது அவன் குடும்பத்தையே தாக்கிடும். அவன் குடும்பத்துல இப்ப பிறந்திருக்கிற குஞ்சு குழுவான் வயசானவங்களை ஃபர்ஸ்ட் தாக்கி தூக்கிடும். பிறந்த குழந்தை செத்து போயிடும். வயசான அம்மா அப்பா இருந்தாங்கன்னா செத்து போடுவாங்க. அந்த மாரி அது வந்து அதாவது முறையற்ற விதத்தில் செய்யப்படுகிற சம்பளம் செய்தவரையே தாக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிருத்துருவம் பிடிச்சவங்க வந்து இப்ப ஏத்த வீட்டுக்காரன் வெளியூர் போயிருக்கான் அப்படின்னா அந்த டயத்துல வந்து அவனுக்கு எதையாவது பிரயோகம் செஞ்சு அவன் வீட்டுக்குள்ளார போடுறது, எலுமிச்சம்பழத்தை தூக்கி மந்திரிச்சு போடுறது, பழைய துணிகள்ல எதையாவது வச்சு, இது வந்து அவர்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பதற்காக சும்மா கூட எதையாவது செய்துகிட்டே இருப்பான். அந்த மாதிரி செய்தாலுமே அது என்ன செய்யும், செய்தவனையே திருப்பி தாக்கும். சரி, இப்ப உண்மையிலேயே ஒரு சொன்ன குடும்பமே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு அப்ராணி குடும்பம். இந்த மாதிரி அடாவடி பண்றவங்க அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த பாவப்பட்ட குடும்பம் இருக்கு இல்லையா, அது அவர்களுக்கு எதிராளியை அடக்குவதற்கு ஏதாவது செய்யலாமான்னா சத்தியமா செய்யலாம். ஏன்னா இது இறைவன் கொடுத்த உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைதியான, நீ கஷ்டப்படுற, நீ சம்பாதிக்கிற, நீ வந்து ஒரு நல்லது கெட்டது பண்ணிக்கிற, நீ அமைதியா வாழணும்னு நினைக்கிற. அப்படிங்கிறப்ப நிச்சயமா உனக்கு இடைஞ்சலா வரவனை நகர்த்தி விட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து செல்லலாம். அதற்கான வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான தெய்வ வழிபாடுகள் நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைதியான முறையில் வாழ்வதற்காக நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இப்ப இதுல என்ன செய்யலாம்? நம்ம வந்து முதல்ல வந்து ஸ்தம்பனம், எதிரியை ஸ்தம்பிக்க செய்வது ஒரு விஷயம். அந்த எதிரிய வந்து ஸ்தம்பிக்க வச்சிடணும். என்ன பண்ணணும்? இந்த ஸ்தம்பன வித்தை நம்ம பண்ணும் போது அவனுடைய எதிராளியுடைய ஒரு பெயர் மட்டுமே போதும், அவனை நம்ம அடிச்சு காலி பண்ணிடலாம்னு நான் சொல்லுவேன். அவனை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அவன் வந்து நல்லவன் இல்லை பாத்தீங்களா, அவன் நிறைய தீவினைகளை மூட்டை கட்டி சேர்த்து வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை வச்சே அவனை வந்து நம்ம ஸ்தம்பிக்க வச்சு, அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும், அவனுக்கு வந்து இப்ப தேவையில்லாத விதத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு அவன் அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம தெக்க புக்கன்னு நிப்பான். அதுதான் ஸ்தம்பனம். அவனுடைய கவனம் நம்மிடம் வராது. அவனுடைய செய்கைகளால் அவனுக்கே பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனைகளோட அவன் போராட நேரிடும், நம்ம கிட்ட வரமாட்டான். இதுதான் அதில் நடக்கும். சரி, அடுத்த கட்டம், எதிரியை அழிக்க முடியுமா? நிச்சயமா அழிக்கலாம். ஏன்னா நம்ம மேல தப்பு இல்ல, ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மேல 1% கூட தப்பு இருக்க கூடாது. நம்ம மேல தப்பே இல்லாம அவன் எதிராளி என்ன வந்து துன்பப்படுத்துறான் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். அந்த தண்டனை கொடுக்க முடியும். இருக்கிறாள் வெட்டுடையாள் காளி. சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் தாண்டி கொல்லங்குடி என்கிற ஊரில் வெட்டுடையாள் காளி இருக்கிறாள். இது போல பிரச்சனைகளுக்கு தீர்வு தருபவளாக இருக்கிறாள். 8 நாள் ஆளை வந்து முடிச்சு விட்டுரும். இல்ல பிரச்சனைகளுடைய தீவிரம் கம்மியா இருக்கு அப்படின்னா இது போல அவனுக்கு வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மாடு செத்து போயிடும், வீட்டுல உள்ளவங்க செத்து போயிடுவாங்க, பிரச்சனை வந்துடும், நோய் வியாதிகள் ஏற்படும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது அவங்க உடனே முடியாது எதிரிகளுடைய கால்களில் சரணடைவார்கள். ஐயோ எங்களை மன்னிச்சிரு, வா போய் சமாதானம் பண்ணிட்டு வந்துடலாம், நான் காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு வந்து காலில் விழுவார்.